ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நான், நடராஜன் போன்றவர்கள் எல்லாம் நம்முடைய இயக்கத்திற்குள்ளே வந்து முழுநேர ஊழியர்களாகலாம் மாறுகிற அந்த காலம் 70, 75 காலம். எந்த தொழிற்சாலைக்கு போனாலும் 100% தொழிலாளிகளும் நிரந்தர தொழிலாளிகளாக இருப்பார்கள். ஒப்பந்த தொழிலாளிகளே இருக்க மாட்டார்கள். தோட்ட தொழிலாளி, இந்த மாதிரி சில வேலைகளிலே மட்டும் ஒப்பந்த தொழிலாளிகள் இருப்பார்கள். 100க்கு 100 நிரந்தர தொழிலாளர்கள். ஆனால் இன்று அப்படியே தலைகளாகிவிட்டது. நிரந்தர தொழிலாளிகள் 100 என்றால் ஒப்பந்த தொழிலாளர்கள் 1000, 1க்கு 10 என்று எல்லா பெரிய நிறுவனங்களிலும் ஆகிவிட்டது. ஜிடிபியில் 65% முறைசாரா தொழிலாளிகள், நிரந்தரமற்ற தொழிலாளிகள், சட்ட பாதுகாப்பற்ற தொழிலாளிகள், இதுதான் கூலி என்று நிர்ணயிக்கப்படாத தொழிலாளிகள், அன்றாடம் காட்சிகள், அத்த கூலிகள், அவர்கள்தான் 65% ஜிடிபியை மொத்த உற்பத்தி செய்து கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த நாட்டில் இருக்கிறது? இப்ப இந்த உங்க வீட்டுக்கு சோறு கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஸ்விக்கி ஜொமாட்டோ மோட்டர் பைக்கில் பசங்க வர்றானுங்க. என்ன சொல்றானுங்க? அவங்க ஆப்பில் சொல்லிட்டா இந்த அட்ரஸ் கொடுத்துட்டா போய் அவன் சோறு கொடுத்துட்டு வந்துடும். அவ்வளவுதான். அவனுக்கு கமிஷன் எடுத்துக்கிறான். எப்ப அவனுக்கு யாருப்பா சம்பளம் கொடுக்கறது? யாரு அவனுக்கு வந்து கொடுக்கறது? இந்த சம்பளம் பத்தாது அவனுக்கு. அவன் என்ன சொல்றான்? அவன் தொழிலாளியே கிடையாதுன்றான். இப்ப யாரு அவன்? அவன் எங்களுடைய பார்ட்னர், எங்களுடைய புருஷன் பொண்டாட்டி மாதிரி, எங்களுடைய பார்ட்னர் அப்படின்றான். யார? இவனை. அரசாங்கத்தில் போய் இப்படி அநியாயம் பண்றான். அவன் இன்னைக்கு போறான், நாளைக்கு அவன் அந்த ஆப்பில் இருந்து அவனை எடுத்துட்டா போதும். நீங்க வாட்ஸ்அப்பில் ஒரு பேரை நீக்குவீங்க, ஃபேக்ஸில் ஒரு இதில் நீக்குவீங்கல்ல, ஃபேஸ்புக்கில், அந்த மாதிரி அவன் பேரை நீக்கிட்டா வேலை போச்சு, அவ்வளோதான். ஆர்டர் வராது. என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அரசாங்கத்தை போய் கேட்டான். ஆமாங்க, முதலாளி தொழிலாளி உறவே அங்கே இல்லை. முதலாளி உறவு இல்லைனாக்கா எப்படி காசு வருது? எப்படி காசு போகுது? கோடிக்கணக்கான இளைஞர்கள் இப்படி கொள்ளையடிக்கப்படுகிறார். இது ஒரு புது முறை. இப்போ நிர்மலா சீதாராமன் 2 நாளைக்கு முன்னே பேசுகிறாங்க, டெய்லி பேசுகிறாங்க. நாங்கள் ஜிஎஸ்டி வரியை குறைத்தோம், மக்கள் கையில் பணம் புரளுகிறது. கையை உசாரா வச்சுருங்க, இல்லைன்னா பணம் கொட்டிடும், புரளுகிறது அப்படின்னு அந்த அம்மா. 2.5 லட்சம் கோடி ரூபாய் இனிமேல் மக்கள் கையிலுக்கு வந்துடும். நாங்கள் விட்டோம். 8 வருஷமா இதான் டாக்ஸ். அப்படின்னா 8 வருஷமா எவ்வளோ கொள்ளையடிச்ச? 20 லட்சம் கோடி ரூபாய் இந்த டாக்ஸ் மூலமா நீ எடுத்த. அப்ப அதுக்கு பேர் வந்து கப்பார் சிங் டாக்ஸ். கப்பார் சிங்னா தெரியுமா யாருன்னு? யாரு? ஷோலேன்னு ஒரு இந்தி படம் வந்ததுல, நம்ம கேப்டன் பிரபாகரன்ல நம்ம மன்சூர் அலிகான் மாதிரி அவன் வில்லன், கொடிய வில்லன் கப்பார் சிங் டாக்ஸ் அன்னைக்கு. அப்படிதான் அது. 20 லட்சம் கோடி கொள்ளையடிச்சீங்களே, அது நீங்க தானே. என்னென்ன பெரிய சண்டை இந்த கோயம்புத்தூர்ல நடந்தது? கொலை, அடிதடி, தீ வைப்பு, கடைகளுக்கு தீ வைப்பு, 5 நாள் 10 நாள் குண்டு வெடிப்பு, என்னென்னமோ நடந்தது இந்த கோவை நகரத்தில். என்ன சாதித்தது? அதெல்லாம் எந்த மக்களுக்கு எதை அது சாதித்து கொடுத்தது? மாறாக கோவை நகரத்தில் சில ஆண்டு காலம் ஆட்டோல இருந்து, ஹோட்டல்ல இருந்து, இப்படிப்பட்ட சேவை தொழில்கள் பாதிக்கப்பட்டதா நடந்தது. அதான் நடக்கும். எதற்கு அதை செய்கிறார்கள்? தொழிலாளி ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, மக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, இந்துவா முஸ்லீமா அடிச்சுக்கோ. ஆகவே இந்த வேற்றுமைகளை நாங்கள் எங்களோடு மோதிக்கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்ள மாட்டோம் என்று உறுதியாக மக்கள் முடிவெடுக்கிற போது நாம் பாதி வெற்றி அடைந்து விடுவோம். சமூகம் இன்றைக்கு பலவிதமான பிளவுகள் கற்பிக்கப்படுகிறது. சமூகத்தில் மொழியாக பிளவு கற்பிக்கப்படுகிறது. இவன் இந்தி மொழிக்காரன், இவன் தமிழ் மொழிக்காரன், இவன் வேற்று மொழிக்காரன். அதே மாதிரி நிறைய மதம், இந்த மதம் அந்த மதம், மனிதர்களிடையே பிளவு கற்பிக்கப்படுகிறது. நிறம், கருப்பு நிறம், வெள்ளை நிறம், மஞ்சள் நிறம் கற்பிக்கப்படுகிறது. இப்படி பலவிதமான வேறுபாடுகள் கற்பிக்கப்படுகிறது. தமிழகத்திலே, இந்தியாவிலே மிக முக்கியமானது ஜாதியால் கற்பிக்கப்படுகிற பிளவு. இப்படிப்பட்ட இந்த பிளவுகள் எல்லாம் ஒரு பக்கம். இவையெல்லாம் நிரந்தரமானதும் அல்ல, நிற்கவும் செய்யாது. எத்தனையோ கலப்பு திருமணங்களை நாம் இப்போது கேள்விப்படுகிறோம். அதில் எத்தனை கொலைகள் இந்த திருமணங்களிலே ஈடுபடுவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டாலும் அந்த காதல் என்பதும் ஜாதியை கடந்து இருவர் மனம் ஒன்றுபடுவதும் அது நடந்த வண்ணம் இருக்கிறது. இந்த எல்லா வேறுபாடுகளும் அப்படித்தான். மதத்திலிருந்து மதத்துக்கு மாறுவார்கள், மற்றதிலிருந்து மாறுவார்கள், அதை போல. ஆனால் ஒரு பிளவு, ஒரு வேறுபாடு எல்லோரையும் உள்ளடக்கியது, சமூகத்தினுடைய சகல பேரையும் உள்ளடக்கியது. அது உழைப்பவர்கள், உழைப்பை திருடுபவர்கள். இந்த 2 வேற்றுமை மிக அடிப்படையான வேற்றுமை. எல்லாவற்றையும் இதுதான் தீர்மானிக்கிறது. அரசு, இந்த மொழிக்காரனுக்கான அரசு என்று யாராவது எப்போதாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இது முதலாளிகளுக்கான அரசு, இது தொழிலாளிகளுக்கான அரசு, இது வியாபாரிகளுக்கான அரசு என்றுதான் சொல்லப்படும். ஆகவே இந்த பிளவு என்பது மிக முக்கியமானது.
ஏன் இந்த பிளவு ஏற்பட்டது, இது எப்போது போகும் என்பதெல்லாம் தனிக்கதை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நான், நடராஜன் போன்றவர்கள் எல்லாம் நம்முடைய இயக்கத்திற்குள்ளே வந்து முழு நேர ஊழியர்களாகலாம் மாறுகிற அந்த காலம் 70, 75 காலம், எந்த தொழிற்சாலைக்கு போனாலும் 100% தொழிலாளிகளும் நிரந்தர தொழிலாளிகளாக இருப்பார்கள். ஒப்பந்த தொழிலாளிகளே இருக்க மாட்டார்கள். தோட்ட தொழிலாளி, இந்த மாதிரி சில வேலைகளிலே மட்டும் ஒப்பந்த தொழிலாளிகள் இருப்பார்கள். 100க்கு 100 நிரந்தர தொழிலாளர்கள். ஆனால் இன்று அப்படியே தலைகளாகிவிட்டது. நிரந்தர தொழிலாளிகள் 100 என்றால் ஒப்பந்த தொழிலாளர்கள் 1000, 1க்கு 10 என்று எல்லா பெரிய நிறுவனங்களிலும் ஆகிவிட்டது. இந்த நிறுவனங்களில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு சில சட்டங்கள் இருக்கின்றன, பாதுகாப்பு இருக்கிறது. இவை அனைத்தும் போராடி பெற்றவை. யாரும் ஆசைப்பட்டு, விருப்பப்பட்டு, கருணைப்பட்டு, கரிசனப்பட்டெல்லாம் கொடுத்தது கிடையாது. 8 மணி நேர வேலை யார் உங்கள் மீது கரிசனப்பட்டு கொடுத்தார்கள்? பல நூற்றுக்கணக்கான பேரை பலி கொடுத்து நம்முடைய முன்னோர்கள் உழைக்கும் வர்க்கம் பெற்றது. அதைத்தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய பெரும் திருவிழாவாக உழைக்கிற வர்க்கம் தன்னுடைய போராட்டத்தின் மூலமாக சாதித்த மிக பெரும் சாதனை எதுவென்றால், உழைப்பு சுரண்டலுக்கு அடிப்படையாக இருக்கிற வேலை நேரத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்ததும், இதுதான் வேலை நேரம் என்று தீர்மானித்ததும் தான் ஆகப்பெரிய வெற்றி. தொழிலாளி வர்க்கம் அடைந்த ஆகப்பெரிய வெற்றி. அதனால்தான் இன்றைக்கு மே தினத்தை நீங்கள் உலக அளவில் கொண்டாடுகிறீர்கள். உலக அளவில் அதுதான் ஒரு புரட்சிகரமான தினம் என்று நாம் கொண்டாடுகிறோம். உழைப்பாளர்கள் அவர்களுக்கு எதிரான சுரண்டலுக்கு ஒரு தடை, ஒரு ஸ்பீட் பிரேக் அல்லது ஒரு கடிவாளம் இட்ட போராட்டம். அப்படிப்பட்ட அந்த போராட்டங்களை முன்னெடுத்த தொழிலாளர்கள், அதன் வழியாக அடுத்தடுத்து வந்தக்கூடிய போராட்டங்கள், அதிலே பெரும் உற்பத்தி நிறுவனங்களில் பஞ்சாலை போன்ற பெரிய இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி போன்ற பெரிய பெரிய உற்பத்தி நிறுவனங்களில் இப்போது பன்னாட்டு நிறுவனங்கள் வந்திருக்கின்றன. கார் கம்பெனி, அந்த கம்பெனி, இந்த இது எல்லாம் நீங்கள் மொத்தத்தில் பார்த்தால் ஒரு 3% தான். இந்தியா முழுவதும் இருக்கிற அத்தனை தொழிலாளிகளில் 100-120 கோடி உழைப்பாளிகளில், விவசாயிகளை நீங்கள் கழிச்சீங்கன்னா ஒரு 50-60 கோடி. இதில் ஒரு 3%, ஒரு 8 கோடி பேர், 10 கோடி பேர் தான் இந்த வகையில் வருவார்கள். உற்பத்தி துறையில் இருக்கிற தொழிலாளிகள், பெரும் தொழிற்சாலையில் இருக்கிற தொழிலாளர்கள். இவர்களுக்குத்தான் சட்டம், இவர்களுக்குத்தான் சில ஏற்பாடுகள், வேறு யாருக்கும் இல்லை. ஏன் இவர்களுக்கு இந்த ஏற்பாடு வந்தது? இவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த ஏற்பாடு கிடைத்தது? இந்த உற்பத்தியில் ஈடுபடுகிற அந்த பெரிய நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு உற்பத்தியை நிறுத்தினால் மூலதனத்தின் இயக்கம் நிற்கும், அரசு மற்றும் பொருளாதாரத்தின் இயக்கமே நிற்கும். இப்போதும் பெரிய தொழிற்சாலைகளில் இருக்கிற இந்த நவீன ஆலைகளில் பணியாற்றக்கூடிய தொழிலாளிகள் ஒன்றுபட்டு நிற்பார்களானால் இந்தியா ஸ்தம்பிக்கும். நான் அசைந்தால் அசையும் உலகமெல்லாம் என்ற பாட்டு மாதிரி ஆயிரும். அந்த பலம்தான் இவர்கள் நடத்திய போராட்டங்களின் பின்னணியில் சங்க உரிமையை பெற்றுத் தந்தது, பல சலுகைகளை பெற்றுத் தந்தது. ஆனால் இந்த தொழிற்சாலைகளில் பணியாற்றாத தொழிலாளர்கள், அவர்கள் 97%, 100 பேர்னா 97 பேர் அவங்க தான். மனோகரன் ஒரு பட்டியல் படிச்சார் பாருங்க. 70க்கும் மேற்பட்ட தொழில்கள், அதை விடவும் அதிகம் இருக்கிறது. ஆனால் 70க்கும் மேற்பட்ட தொழில்கள், அரசு வகைப்படுத்துகிற தொழில்கள். இந்த தொழில்களில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள், அது சோமைப்படி தொழிலாளி, ஆட்டோ தொழிலாளி, மோட்டார் தொழிலில் பலவிதமான தொழில்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், தையல் தொழிலாளி, வரிசையாக இருக்கக்கூடிய தொழிலாளிகள், நடைபாதை, இந்த சுய தொழில் செய்வோரும் யாரிடம் வேலை செய்கிறோம் என்ற ஒரு நிலை இல்லாமல், நிரந்தரம் இல்லாமல் அவ்வப்போது கிடைக்கிற வேலையை செய்கின்றவர்களும், கட்டுமான தொழிலாளியைப் போல மற்றவர்களைப் போல இந்த எல்லா தொழிலாளர்களும் தான் மிக அதிகமான தொழிலாளர்கள். நம்முடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்பவர்களும் அவர்கள்தான். ஜிடிபியில் 65% முறைசாரா தொழிலாளிகள், நிரந்தரமற்ற தொழிலாளிகள், சட்ட பாதுகாப்பற்ற தொழிலாளிகள், இதுதான் கூலி என்று நிர்ணயிக்கப்படாத தொழிலாளிகள், அன்றாடம் காட்சிகள், அத்த கூலிகள், அவர்கள்தான் 65% ஜிடிபியை மொத்த உற்பத்தி செய்து கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த நாட்டில் இருக்கிறது? என்ன சொல்லுகிறார்கள்? எப்படி வகைப்படுத்தி இருக்கிறார்கள் தொழிலாளர்களை? இப்போ புதிதாக கண்டுபிடிக்கிறார்கள். அதுதான் கான்ட்ராக்ட். நான் உன்னை நேரடியாக வச்சாதானே நீ என் தொழிலாளி, நான் உன் முதலாளி, என் கம்பெனியினுடைய தொழிலாளி என்று உன்னை ஆக்குனாதானே நீ ஒரு சங்கம்னு வைத்துக் கொண்டு எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்ப. எனக்கு உனக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ என்னுடைய சம்பள பட்டியல்லையே கிடையாது, நீ எனக்கு தொழிலாளியே கிடையாது என்று சொல்லிவிட்டால் முடிஞ்சு போச்சு. அப்படித்தான் இன்னைக்கு ஒப்பந்த தொழிலாளிகள் வருகிறார். இந்த ஒப்பந்த தொழிலாளிகளை வைப்பவர் ஒருவர், அவர் ஒப்பந்ததாரர். அவர் முதலாளியிடம் பேசிக்கொள்வார். உனக்கு 10 ஆள் இன்னைக்கு நான் அனுப்புகிறேன், இன்னும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானா அந்த தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு? ஒப்பந்ததாரர். ஆக உனக்கு எனக்கு அந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டால்
சங்கம் என்கிற பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை என்று தொடங்கி ஆரம்பித்து இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள். கடந்த 50 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக இது அதிகரித்திருக்கிறது. இப்போது அரசு என்ன செய்கிறது? குறிப்பாக மோடி அரசு ஒப்பந்த தொழிலாளி மட்டுமல்ல, இளம் தொழிலாளர்களை, துடிப்பான ரத்தம் இருக்கிற தொழிலாளர்களை, நன்றாக படித்த தொழிலாளிகளை, டிப்ளமோ என்ஜினியரிங் படித்த தொழிலாளிகளை பயிற்சியாளர் என்கிற பெயரில் 2 வருடமோ 5 வருடமோ இஷ்டத்துக்கு கொள்ளையடித்து சக்கையாக்கி அவனை 25 வயசுக்குள்ளே தூக்கி வெளியே போட்டுரு. அவனுக்கு நீ உன் தொழிலாளி என்று ஒத்துக்கொள்ள வேண்டாம். அவன் பயிற்சியாளர். சம்பளம் என்ன? 13,000 ரூபாய். அந்த 13,000த்தில் ஒரு பகுதி நான் உனக்கு தந்து விடுகிறேன். அரசாங்கம் தர்றான் ஸ்டைஃபண்ட். முதலாளிக்கு உழைப்பவனுக்கு அரசு சம்பளம் தருகிறது. மோடி ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை அது. இதெல்லாம் தான் நாப்ஸ், நேஷனல் அப்ரெண்டிஸ் ப்ரொமோஷனல் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம். அதன் கீழ் இதை செய்கிறார். இப்போ பல லட்சக்கணக்கான பேர் இந்த நாப்ஸ் என்கிற பெயரில் வருகிறார்கள். வேலைக்கு வந்த நாள் தெரியும், எப்போது வேலை போகும் என்பது தெரியாது. உங்களுக்கு பிறந்த நாள் தெரியும், இறக்க போகும் நாள் தெரியுமா? அந்த மாதிரி அவ எப்போ வேலை போகும் தெரியாது. 3 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் அனுப்பிடுவான். இது எல்லா கம்பெனிகளிலும் இன்றைக்கு நடைபெறுகிறது. இதுதான் இன்றைக்கு நடைபெறுகிற மிகப்பெரிய உழைப்பு திருட்டு. மிகப்பெரிய உழைப்பு திருட்டு. குன்று போல் மலை போல் முதலாளிகளுக்கு, பெருமுதலாளிகளுக்கு லாபம் குவிவது இந்த உழைப்பு திருட்டில் தான். இப்போ என்ன சொல்லுகிறார்கள்? 8 மணி நேரம் என்பதை 12 மணி நேரம் ஆக்க வேண்டும் என்று முதலாளிகள் கேட்கிறார்கள். இந்த உழைப்பு திருட்டின் உண்மையான விஷயம் அதுதான். வேலை நேரத்தை அதிகப்படுத்தினால் லாபம் அதிகம், உற்பத்தி அதிகம், லாபம் அதிகம். ஆகவே வேலை நிறுத்தத்தை அதிகப்படுத்த வேண்டும். ஸ்டாலின் பண்ணார்ல, 8 மணி நேரத்தை 12 மணி நேரம். அது கரெக்டாக மே மாதம் பார்த்து பண்ணார். நாம் அதை கடுமையாக எதிர்த்தோம். பிறகு கைவிட்டார். சட்டி சுட்டுது, கை விட்டுதுன்னு விட்டார். இப்போ எல்லா 18 மாநிலங்களில் 8 மணி நேர வேலை என்பது 12 மணி நேர வேலை என்று சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த வேலை நேர அதிகரிப்பு என்பதின் வழியாக முதலாளிகளுக்கு ஒன்றும் பெரும் லாபத்தை கொடுக்க. ஆனால் மற்ற இடங்கள் என்ன நடக்குது? இப்போ சாம்சங்கை பற்றி சொன்னாங்க. சாம்சங்கினுடைய தென்கொரிய கம்பெனியில் வாரத்திற்கு 40 மணி நேரம் தான் வேலை. வாரத்துக்கு. ஹுண்டாய் கம்பெனி தென்கொரியா, அவருடைய தாய் நிறுவனம், அவங்க வாரத்துக்கு 40 மணி நேரம் தான் வேலை நேரம். வாரத்துக்கு 40 மணி நேரம். 5 நாள் 8 மணி நேரம், 40 மணி நேரம். இப்போ ஹூண்டாயில் ஸ்ட்ரைக் நடக்குது தென்கொரியாவில். 2 மணி நேரம் ஸ்ட்ரைக், 4 மணி நேரம் ஸ்ட்ரைக் என்று விட்டு வேலை நிறுத்தம் செய்கிறார்கள். என்ன கோரிக்கை? 40 மணி நேரம் என்பதை 36 மணி நேரமாக்கு என்பது கோரிக்கை. ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் வேலை நேரம் 40 மணி நேரம் அல்லது 35 மணி நேரம் தான், அதற்கு மேல் கிடையாது. ஆனால் இங்கே 8 மணி நேரம், 48 மணி நேரமே பத்தாது என்று கேட்கிறார்கள். என்ன காரணம்? தொழிற்சங்க இயக்கத்தின் பலவீனம். தொழிலாளர்களை எப்படி வேண்டுமானாலும் செய்ய முடியும், அதை தடுக்க முடியாது என்கிற எண்ணம். முதலாளிகளுக்காக மட்டுமே மூச்சு விடுகிற அரசு, முதலாளிகளின் லாபத்திற்காக மட்டுமே சிந்திக்கிற மோடியை போன்றவர்கள். பல விஷயங்களில் மத்திய அரசாங்கத்திற்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. திமுகவுக்கும் சமூக பிரச்சனைகளில் வித்தியாசம் இருக்கிறது. மதம் என்கிற அந்த பிரச்சனையில வித்தியாசம் இருக்கிறது. மக்களை எப்படி பிரிக்க கூடாது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், கரெக்ட். ஆனால் பொருளாதார விஷயத்திலே, தொழிலாளர்கள் விஷயத்திலே என்ன வித்தியாசம்? ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குங்க. கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள், பெரிய நகைக்கடை, பெரிய துணிக்கடை, பெரிய மால், இதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் 12 மணி நேரம் வேலை நின்றுக்கிட்டே இருக்கணும். அந்த வேலையில் ஈடுபடக்கூடியவர்களா கடை வர்த்தகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள்னு பொருள். அங்கே அந்த சட்டம் மீறப்படுமானால், அதை தொழிற்சங்கம் பிரச்சனையாக்கி வழக்காக்கி நிரூபித்து விடுமானால், அந்த முதலாளிகளுக்கு 6 மாதம் சிறை தண்டனை வரை வழங்கலாம் என்று இப்போது சட்டத்தில் இருக்கு. சிறை தண்டனை எப்ப இருந்து? அந்த சட்டம் போட்ட காலத்தில் இருந்து, வெள்ளக்கார காலத்தில் இருந்து சிறை தண்டனை முதலாளிக்கு. இதுவரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா அது வேற, சட்டத்தில் இருக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணிருக்காரு ஸ்டாலின்? என்ன பண்ணியிருக்காரு? ஒரு சட்ட திருத்தம் சட்டசபையில் கொண்டு வந்து, இனிமேல் சிறை தண்டனை என்பது சட்டத்தில் இருக்காது, அபராதம் மட்டும்தான் தண்டனையாக விதிக்க முடியும் என்று முதலாளிகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஆனால் நமக்கு உண்ணாவிரதம் உட்கார்ந்த தண்டனை, இங்கே போன தண்டனை, அங்கே போன தண்டனை. இப்போ மாநில மாநாடு ஒரு பெரிய நிகழ்வு, ஊர்வலத்தை எங்கே ஆரம்பிக்கலாம், எங்கே முடிக்கலாம், எங்கே கூட்டம் போடலாம், அது பத்மநாபனுக்கும் கிருஷ்ணமூர்த்திக்கும் பெரும் தலைவலியாக இருக்க போகுது.
இப்ப சென்னையில் வந்து நீங்க தூய்மை பணியாளர்களை வந்து கடுமையாக நீங்கள் அடக்கினீர்கள். என்ன தவறு செய்தார்கள்? ஓரமாக உட்கார்ந்து கோரிக்கையை முழங்கினார்கள், அவ்வளவுதானே. அதற்காக கொரோனா வந்த உடனே இந்த தூய்மை பணியாளர்கள் தான் இந்தியாவை காப்பாற்றினார்கள், மக்களை காப்பாற்றினார்கள், பெரும் தியாகம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டு வந்து கொஞ்சம் பேர கால கழுவி மந்திரிகள் கால கழுவி கும்பிட்டானுங்க. அதோட அது முடிஞ்சு போச்சு. அவங்க சம்பள உயர்வு கேட்டா போலீஸை விட்டு பூட்ஸ் காலில் போட்டு நக்கு நக்குன்னு மிதிக்கிறானுங்க. என்ன கேட்டாங்க அவங்க? கான்ட்ராக்டுங்க. கான்ட்ராக்டை மாத்திர போது அந்த சம்பளத்தோடாவது மாத்திரமில்ல, பழைய சம்பளமாவது நீடிக்கணும்ல. கான்ட்ராக்டும் மாறுவான், சம்பளமும் மாறும்னா என்ன அர்த்தம்? இதான் அந்த பெண்கள் கேட்கிறார். ஏராளமான ஜியோக்கள் இருக்கிறது உள்ளாட்சி அமைப்புகள். ஒரு ஜியோவை கூட அமுல்படுத்தவில்லை. நீங்க குறைந்தபட்ச கூலி அமுல்படுத்த மறுக்கிறீர்கள். ஆகவே இப்படிப்பட்ட இந்த நிலைமைகளில் தான் இந்த கான்ட்ராக்ட் மற்றும் தற்காலிக தொழிலாளர்கள் நிலை, அதற்கு என்ன செய்வது என்கிற பிரச்சனை நம் முன்னால் வருகிறது. இப்ப சிஐடியு, அதனுடைய அகில இந்திய கமிட்டி, நம்முடைய மாநில கமிட்டிகள் எல்லாம் நாம் ஒரு முடிவெடுத்து விட்டோம். இந்த கான்ட்ராக்ட் முறை ஒழிப்பு என்பதை நம்முடைய இயக்கத்தின் முக்கிய கோரிக்கையாய், முதன்மை கோரிக்கையாய், முழுமுதல் கோரிக்கையாய் நாம் மாற்றியாக வேண்டும். என்ன நினைக்கிறீங்க நீங்க? கான்ட்ராக்ட் அப்படின்னு ஆக்கிட்டா சங்கம் வைக்க மாட்டான், கான்ட்ராக்ட்னு ஆக்கிட்டா பயந்து 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 கிடப்பான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கான்ட்ராக்ட் அதாவது சங்கம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தான், சண்டையாகி போச்சு. பல இடங்களில் பிரச்சனை பண்ணி சங்கம் வச்சுட்டோம். இப்போ தொழிலாளியே இல்லைன்னு சொல்லிட்டா சங்கம் இருக்காதுல்ல, அவுட் சோர்சன் ஆகிட்டா சங்கம் இருக்காதுல்ல. தொழிலாளர்களை குரலற்றவனாய் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து காய்கறி விற்கிற அம்மா வர்றாங்க, வெண்டைக்காய் வச்சுருக்காங்க, கத்திரிக்காய் வச்சுருக்காங்க, முருங்கைக்காய் வச்சுருக்காங்க. கத்திரிக்காய் கொடுன்னு கேட்குறீங்க, 1/4 கிலோ எவ்வளவு? அந்த அம்மா விலை சொல்கிறாங்க. அந்த கத்திரிக்காய்க்கு விலை சொன்னது யாரு? நம்ம தானே. அந்த அம்மாவுக்கு அது சொந்தம், அது விலை சொல்லுது. தன்னுடைய விலை மதிப்பற்ற பொருளுக்கு விலை சொல்ல முடியாதவன் யாருன்னா தொழிலாளி தான். எல்லாரும் அவனுடைய பொருளுக்கு விலை சொல்லுவான். ஏன் விலை? நான் சொல்றேன், ஏன் பொருள்? உழைப்பு உன்னுடையது. அந்த உழைப்பின் கூலியை தீர்மானிப்பவன் எவன்? என் உழைப்புக்கு இவ்வளவு காசு வேணா நீ கேட்க வேணாமா? என் பொருள்றாது, அதுக்கு இவ்வளவு வேணும் நீ கேட்க வேணாமா? முதலாளி கேட்க கூடாதுங்கிறான். கேட்க கூடாது என்று முதலாளி சொல்லுவதுதான் நியாயம் என்று அரசாங்கம் சொல்லுகிறது. இதான் சண்டை. இப்போ என் உழைப்புக்கு நான் கூலி கேட்பேன், அதற்கான அமைப்பு எனக்கு வேண்டும், அதற்கான குரல் எனக்கு வேண்டும், அதற்கான உரிமை எனக்கு வேண்டும் என்பதுதான் நாம் எழுப்புகிற அடிப்படையான பிரச்சனை. இதை முடியாது என்றவர்கள் மறுக்கிறார். இதெல்லாம் சண்டை நடக்குது. ஆகவே எந்த காரணத்தை முன்னிட்டும் நமக்கான குரல் எழுப்புவதற்கு இருக்கிற நம்முடைய அடிப்படை உரிமை, சங்க உரிமையை நாம் விட முடியாது. இப்ப கான்ட்ராக்டர் சங்கம் வராதுன்னு நினைச்சீங்கல்ல, கான்ட்ராக்ட் தான் தொழிலாளர் என்று ஆகிவிட்டால் இப்ப ஆயிடுச்சு. கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கான சங்கத்தை நாங்கள் அமைப்போம். அதை ஒட்டி வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நாங்கள் உயிர் கொடுத்தும் பலி கொடுத்தும் அதை சந்திப்போம். தொழிலாளி தொழிலாளி தான், நீ என்ன பேர் வச்சாலும். அடிப்படை நீதி என்ன தெரியுமா சட்டத்தில்? இப்ப இந்த உங்க வீட்டுக்கு சோறு கொண்டாந்து கொடுக்குறாங்க, ஸ்விக்கி ஜொமாட்டோ. மோட்டர் பைக்கில் பசங்க வர்றானுங்க, என்ன சொல்றானுங்க? அவங்க ஆப்பில் சொல்லிட்டா இந்த அட்ரஸ் கொடுத்துட்டா போய் அவன் சோறு கொடுத்துட்டு வந்துடும், அவ்வளோதான். அவனுக்கு கமிஷன் எடுத்துக்கிறான். எப்போ அவனுக்கு யாருப்பா சம்பளம் கொடுக்கறது? யார் அவனுக்கு வந்து கொடுக்கறது? இந்த சம்பளம் பத்தாது அவனுக்கு. அவன் என்ன சொல்கிறான்? அவன் தொழிலாளியே கிடையாதுன்றான். இப்போ யார் அவன்? அவன் எங்களுடைய பார்ட்னர், எங்களுடைய புருஷன் பொண்டாட்டி மாதிரி, எங்களுடைய பார்ட்னர் அப்படின்றான். யார? இவனை. அரசாங்கத்தில் போய் இப்படி அநியாயம் பண்றான். அவன் இன்னைக்கு போறான், நாளைக்கு அவன் அந்த ஆப்பில் இருந்து அவனை எடுத்துட்டா போதும். நீங்க வாட்ஸ்அப்பில் ஒரு பேரை நீக்குவீங்க, ஃபேக்ஸில் ஒரு இதில் நீக்குவீங்கல்ல, ஃபேஸ்புக்கில், அந்த மாதிரி அவன் பேரை நீக்கிட்டா வேலை போச்சு, அவ்வளோதான். ஆர்டர் வராது. என்னங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு அரசாங்கத்தை போய் கேட்டா, ஆமாங்க முதலாளி தொழிலாளி உறவே அங்கு இல்லை. முதலாளி உறவு இல்லைனாக்கா எப்படி காசு வருது? எப்படி காசு போகுது? கோடிக்கணக்கான இளைஞர்கள் இப்படி கொள்ளையடிக்கப்படுகிறார். இது ஒரு புது முறை. விஷயம் என்ன தெரியுமா? நான் என்னுடைய உழைப்பால் கிடைக்கிற பலனை எவன் அனுபவிக்கிறானோ, எவன் ஆதாயம் அடைகிறானோ அவன் தான் எனக்கு முதலாளி.
நான் உழைக்கிறேன், அந்த உழைப்பினுடைய பலன் ஒருத்தனுக்கு போகுது அப்படின்னா அவன் தான் எனக்கு முதலாளி, நீ தான் எனக்கு பொறுப்பு. நீ கான்ட்ராக்ட்னு பேர் வச்சுக்கோ, என்ன வேணா பேர் வச்சுக்க, நீ நான் செய்கிற வேலையினுடைய பலன் அந்த குறிப்பிட்ட கம்பெனிக்கு தான் போகுது, அந்த முதலாளிக்கு தான் போகுது. நீ தான் எனக்கு முதன்மை முதலாளி. இதையெல்லாம் நிலைநாட்டுவதற்குரிய போராட்டத்தை சிஐடி முன்னெடுக்கும். இதை செய்ய வேண்டிய அரசு துறை நிறுவனங்கள், தொழிலாளர் துறையும் ஃபேக்டரி துறையும் மௌனம் காக்குமானால், முதலாளிகள் பக்கம் நிற்குமானால், அந்த அலுவலகங்களை செயல்பட அனுமதிக்க மாட்டோம், அரசாங்கத்தையும் செயல்படுத்த அனுமதிக்க மாட்டோம். பார்க்கலாம் எதுக்கு நீ இருக்கிற. நீ இந்த ஸ்விக்கி, அதே மாதிரி ஓலார், உபேர், எல்லா வகைகளிலும் இந்த தொழிலாளிகளை நீங்கள் கொள்ளையடிக்கிறீர்கள். ஆகவே இந்த கொள்ளையை நிறுத்த வேண்டும் என்று கேட்பது ஒரு குற்றமா? இந்த உழைப்பாளிக்கு உரியதை தா என்று சொல்லுவது ஒரு குற்றமா? இப்ப நிர்மலா சீதாராமன் 2 நாளைக்கு முன்ன பேசுறாங்க, டெய்லி பேசுறாங்க, நாங்கள் ஜிஎஸ்டி வரியை குறைத்தோம், மக்கள் கையில் பணம் புரளுகிறது, கையை உசாரா வச்சுங்க, இல்லைன்னா பணம் கொட்டிடும், புரளுகிறது அப்படின்னு அந்த அம்மா 2.5 லட்சம் கோடி ரூபாய் இனிமே மக்கள் கையிலுக்கு வந்துடும், நாங்கள் விட்டோம். 8 வருஷமா இதான் டாக்ஸ். அப்படின்னா 8 வருஷமா எவ்வளவு கொள்ளையடிச்ச? 20 லட்சம் கோடி ரூபாய் இந்த டாக்ஸ் மூலமா நீ எடுத்த. அப்ப அதுக்கு பேர் கப்பார் சிங் டாக்ஸ். கப்பார் சிங்னா தெரியுமா யாருன்னு? யாரு? சோலேன்னு ஒரு இந்தி படம் வந்ததுல, நம்ம கேப்டன் பிரபாகரன்ல நம்ம மன்சூர் அலிகான் மாதிரி அவன் வில்லன், கொடிய வில்லன் கப்பார் சிங். கப்பார் சிங் டாக்ஸ் அன்னைக்கு அப்படிதான். அது 20 லட்சம் கோடி கொள்ளையடிச்சீங்களே, அது நீங்க தானே. சரி, அதை விடுங்க, அது அது பார்ப்போம். இப்போ விலை குறையுது, ஆகவே பணம் உங்க கையில தங்குதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? பணம் மக்கள் கையில் வருவதற்கும், அது பொருளாதாரத்தில் வினையாற்றுவதற்கும், பொருளாதார சுழற்சியை அது வேகப்படுத்துவதற்கும் 2 வழி இருக்கு. ஒன்று, அவனிடமிருந்து எடுக்கிற டாக்ஸ் மாதிரி எடுக்கிற பணத்தை குறைக்கிறது, ரைட்டு, குறைச்சிட்டீங்க. இன்னொன்று, அவனுடைய வருமானத்தை அதிகரிப்பது, அவனுக்கு உரிய வருமானத்தை கொடுப்பது. இப்ப குறைந்தபட்ச கூலியை இந்தியாவிலே அமுல்படுத்தினால் ஒவ்வொரு வருஷமும் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் நம்முடைய ஏழை எளிய மக்கள் கைக்கு வந்து சேரும். 20 லட்சம் கோடிக்கு மேல். அதுதான் நீங்க முதலாளிகளை போய் குவியுது. 26,000 ரூபாய் மினிமம் வேஜஸ் 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கணக்கு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க அமல்படுத்தல. எங்க அமல்படுத்திருக்கீங்க? யாருக்கு அமல்படுத்திருக்கீங்க? எந்த முதலாளியை பார்த்து நீங்க கேட்டிருக்கீங்க குறைந்தபட்ச கூலி அமுல்படுத்தினியா இல்லையா? யாரையாவது நீங்க கேட்டிருக்கீங்களா? நீங்க எத்தனை புகார் கொடுத்திருக்கிறோம்? ஆகவே குறைந்தபட்ச கூலி என்பதை நீங்கள் அமுல்படுத்தினாலே நம்முடைய தொழிலாளிகள் கையில் கோடிக்கணக்கான, அதாவது கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேற்பட்ட உழைப்பாளர்கள் கையில் இப்போது இருப்பதை விட குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் மாதந்தோறும் அதிகம் கிடைக்கும். வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கூடுதலாக கிடைக்கும். 40 கோடி இன்று 1 லட்சம் கணக்கு பார்த்துங்க. எவ்வளோ? 40 கோடி இன்று 1 லட்சம் எவ்வளோ வரும்? அவ்வளோ காசு நம்ம கணக்கெல்லாம் போட முடியாது, தலை சுத்திடும். அவ்வளோ பணம் நீங்க திருடுறீங்க. இந்த குறைந்தபட்ச கூலி என்பதை நீங்கள் அமுல்படுத்தினாலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நம்முடைய பொருளாதாரத்தில் வரும், மக்கள் வாழ்க்கையிலே வரும். செய்ய மறுக்கிறீர்கள். இதெல்லாம் தான் பிரச்சனை. இதை கேட்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கான்ட்ராக்ட் என்கிறீர்கள். இப்ப சங்கம் வைத்தால் எதுக்கு சங்கம் வைக்கிறோம்? சம்பள உயர்வு 10 ரூபா வாங்கணும் அப்படிங்கிறத சங்கம் வைக்கிறோம். சங்கம் வச்சதுனால கிடைச்ச 10 ரூபாயும் போயிடுது, டிஸ்மிஸ். இதை நீ வேடிக்கை பார்க்குற. என்ன கவர்மெண்ட் இது? யாருக்கான கவர்மெண்ட்? நீ 30 நாள், 35 நாள், 60 நாள், 50 நாள் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண வேண்டியிருக்கு. சாம்சங்கில் 37 நாள், யமஹாவில் 68 நாள், நெடிய வேலை நிறுத்தங்கள். இப்போ போக்குவரத்தில் பாருங்க, 40வது நாள் இன்னைக்கு அவங்க தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 22 சென்டர்ல நடத்துறாங்க. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 2500 பேர் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து சுழற்சி முறையில் நடைபெறுகிறது. என்ன கோரிக்கை? ஓய்வு பெற்று போகும்போது அவன் 30 ஆண்டுகளாக சேமித்து அவன் கணக்கில் இருக்கிற பணத்தை கையில் தர மாட்டேன். அவன் பணம். நீங்க சீட்டு போடுறீங்க, சீட்டெல்லாம் முடிஞ்ச அப்புறம் கடைசியா எடுத்தா முழுசா கிடைக்கும்னு நீங்க விட்டு வச்சு
கடைசி மாதம் போய் நிற்கும் போது பணம்லாம் கிடையாது போடானா உனக்கு எப்படி இருக்கும்? சீட்டு போட்ட மாதிரி தானேங்க. 30 வருஷங்க அவனுடைய பிஎஃப் பணம், அவனுடைய கிராஜுவிட்டி பணம் 40 லட்ச ரூபா ஒவ்வொரு தொழிலாளிக்கும் வரணும், கொடுக்கல. ஓய்வு பெற்று வெளியே போகிறான், வெறுங்கையோடு போகிறான். எவ்வளவோ பட்ஜெட் அவன் மனசில், எவ்வளவோ கணக்கு அவன் மனசில். இந்த பணம் வரும், பொண்ணு கல்யாணத்தை பண்ணிடலாம், அல்லது கல்யாணத்துக்கு போட்ட கடனை அடைச்சிடலாம், அல்லது ஒரு 2 சென்ட் நிலம் வாங்கலாம், என்னென்னமோ கணக்கு. எல்லா கணக்கும் நிராசையாகி இப்போ அந்த தொழிலாளி தெருவில் நிற்கிறான், பிச்சைக்கார மாதிரி நிற்கிறான். நான் அரசாங்கத்தை பார்த்து கேட்டேன், யார் பணத்தை யார் எடுக்கிறது? 3500 கோடி ரூபாய் போக்குவரத்து தொழிலாளியின் ஓய்வு பெற்றவனுடைய பணத்தை அரசாங்கம் திருடி கையில் வைத்துக் கொண்டு காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறது. என்ன நியாயம்? மத்திய அரசாங்கம் பணம் தரலன்னா நீங்க கேட்குறீங்கல்ல, நியாயம். இவன் பணத்தை நீங்க வச்சிருக்கீங்களே. போக்குவரத்து தொழிலாளியுடைய சர்வீஸ்ல இருக்கிறவருடைய பணம் 15000 கோடி உங்கள் கையில் இருக்கு. எல்ஐசி பணத்தை கட்ட மாட்டேங்கிறீங்க, சொசைட்டி பணத்தை கட்ட மாட்டேங்கிறீங்க, பிஓ பணத்தை கட்ட மாட்டேங்கிறீங்க, கிராஜுவிட்டி பணத்தை கட்ட மாட்டேங்கிறீங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு வண்டி ஓட்டுறீங்க. யார்? சாதாரணமாக தொழிலாளி. என்னங்க, தொழிலாளி தான் கடங்காரனா இருப்பான். தொழிலாளி கிட்ட கடங்காரனா இருக்கிற கவர்மெண்ட்டை பார்த்துருக்கிறியா? இதுதான். ஆகவே இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லிட்டே போலாம். கொடுமை. இப்போது முறைசாரா தொழில் அல்லது முறைசார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடிய ஒப்பந்த ஊழியர்கள் என்று நீங்கள் கணக்கெடுத்தால் இவர்கள்தான் பெரும் கொள்ளைக்கும் உழைப்பு திருட்டுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, இவர்களுக்கு பணி நிரந்தரம். பணி நிரந்தரம்னா என்ன? எதுக்கு பணி நிரந்தரம்? நான் வேலை செய்ய வந்திருக்கேன்ல, நான் வேலை உனக்காக தானே செய்கிறேன். நீ ஒரு 2 வருஷம் வச்சுக்குவேன், வெளியே அனுப்பிடுவேன். 40 வயசு வரைக்கும் வச்சுக்குவேன், 41 வயசு வெளியே அனுப்பிடுவேன். வேற யார் எனக்கு வேலை கொடுப்பாங்க? வேற எங்கே நான் போய் வேலை செய்ய முடியும்? அதனால தான் பணி நிரந்தரம் என்பது ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கிற கோரிக்கை. அதே மாதிரி முறைசாரா தொழிலாளி முதுமை அடைந்து ரத்தம் சுண்டி நாடி தளர்ந்து இனி உழைக்க வழியில்லை என்ற நிலையை எட்டிவிட்டால் அவருடைய வாழ்க்கை என்னாவது? இந்த அரசுக்கும் சமூகத்துக்கும் தானே அவன் உழைத்தான். அவன் உழைத்த பணம் சமூகத்திற்கு தானே கிடைத்தது. அவர்களுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும், ஓய்வூதியம் தர வேண்டும், உத்தரவாதமான ஓய்வூதியம் தர வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. பணம் இல்லையா உங்கள்கிட்ட? முதலாளிகளுக்கு தருகிற பணத்தில் ஒரு சிறு தொகையை நீங்கள் ஒதுக்கினால் 40-50 கோடி முறைசாரா தொழிலாளிகளுக்கு நாம் மாதம் தோறும் ஓய்வூதியம் வழங்க முடியும். சொன்னாங்களே, டாஸ்மாக் மாதிரி இதுலேயே இஎஸ்ஐ கிடையாது. டாஸ்மாக் கவர்மெண்ட் கம்பெனி. அதே மாதிரி நிறையா பேர் வச்சிருக்கா பாரு, திட்டப்பணியாளராமா. யாரு? அங்கன்வாடி, சத்துணவு, மக்கள் தெரியாது. என்ன திட்டம்? உழைப்பை திருடுற திட்டம், குறைந்த கூலி கொடுத்து கொள்ளையடிக்கிற திட்டம். வேற என்ன திட்டம்? ஆகவே இப்படிப்பட்ட அனைவருக்கும் பணி நிரந்தரம் என்பதும் பணி பாதுகாப்பு என்பதும் முக்கியம். பணி பாதுகாப்பு. ஆகவே இந்த இரண்டையும் அடைவதற்காக, இந்த இரண்டையும் காப்பாற்றுவதற்காக, பெறுகிற ஊதியத்தை சலுகைகளை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஒவ்வொருவருக்கும் தேவை தொழிற்சங்கம். தொழிற்சங்கம் உனது உரிமை, தொழிற்சங்கம் உனது அதிகாரம், தொழிற்சங்கம் உனது ஆயுதம். தொழிலாளிகளை விடக்கூடாது. ஆகவேதான் தொழிற்சங்கத்தை பறிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே இதை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இதை காப்பாற்றி வலுவாக்கி பலப்படுத்தி மூலதனத்திற்கு எதிராய், முதலாளிகளின் திருட்டுத்தனத்திற்கு எதிராய், அவர்களுக்கு துணை நிற்கிற ஆட்சிக்கு எதிராய் பெரும் படை திரட்டி பெரும் படை நடத்துகிற பலத்தை நாம் பெற்றாக வேண்டும். அதுதான் முக்கியம். அது இல்லைன்னா நீ ஒன்றும் பண்ண முடியாது. இதற்கு குறுக்கே என்ன வருது? மொழி வருது, ஜாதி வருது, இந்த ஊர் அந்த ஊருங்கிறது வருது, ஏகப்பட்ட வேற்றுமையை திணிக்கிறார். என்னென்ன பெரிய சண்டை இந்த கோயம்புத்தூர்ல நடந்தது? கொலை, அடிதடி, தீ வைப்பு, கடைகளுக்கு தீ வைப்பு, 5 நாள் 10 நாள் குண்டு வெடிப்பு, என்னென்னமோ நடந்தது இந்த கோவை நகரத்தில். என்ன சாதித்தது? அதெல்லாம் எந்த மக்களுக்கு எதை அது சாதித்து கொடுத்தது? மாறாக கோவை நகரத்தில் சில ஆண்டு காலம் ஆட்டோவில் இருந்து, ஹோட்டல்ல இருந்து இப்படிப்பட்ட சேவை தொழில்கள் பாதிக்கப்பட்டதா நடந்தது. அதான் நடக்கும். எதற்கு அதை செய்கிறார்கள்? தொழிலாளி ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, மக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, இந்துவா முஸ்லீமா அடிச்சுக்கோ. ஆகவே இந்த வேற்றுமைகளை நாங்கள் எங்களோடு மோதிக்கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்ள மாட்டோம் என்று உறுதியாக மக்கள் முடிவெடுக்கிற போது நாம் பாதி வெற்றி அடைந்து விடுவோம். இது அடையாமல் தடுக்கத்தான் இந்த மதவெறி. எதையும் இந்த மதவெறி சாதித்தது கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் இதுவரை நடந்திருக்கிற ஒட்டுமொத்த யுத்தங்களில் மிக அதிகமான சாவும் பலியும் எந்த யுத்தங்களில் நடந்தது தெரியுமா? மதத்திற்கான சண்டையில் நடந்த யுத்தங்களில் தான் நடந்தது. இதே தமிழ்நாட்டில் சைவ மதத்திற்கும் வைணவ மதத்திற்கும், சைவமும் வைணவும் சேர்ந்து
சமண மதத்திற்கும் புத்த மதத்திற்கும் எதிராக நடத்திய யுத்தங்கள், நடத்திய கொலைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அவங்க இதுபடி கும்பிடுறாங்க, போறாங்க, வராங்க, அது வேறு விஷயம். ஆனால் என் மதம் உன்மதம் என்று மதமேன்மைக்காக நடத்தப்பட்ட போராட்டங்களும் கொலைகளும் அதுதான் அதிகம். ஆகவே இது எதையும் இந்த மக்களுக்கு கொண்டு வரவில்லை. இது எதுவும் இந்த மக்களுக்கு எதையும் செய்யவில்லை. இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற, இன்றைக்கு நாம் அடைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் விஞ்ஞானம் தந்து கொண்டிருக்கிறது. எந்த மத நூல்களும் தரவில்லை. எந்த மத நூல் உங்களுக்கு சொன்னது உலகம் உருண்டை என்று? எந்த மத நூல் உங்களுக்கு சொன்னது சூரியன் கிழக்கே உதிப்பதும் இல்லை, மேற்கே மறைவதும் இல்லை, அது இருக்கிற இடத்தில் இருக்கிறது, நாம் தான் சுற்றுகிறோம் என்று எந்த மதம் சொன்னது? இன்றைக்கு நாம் அடைகிற, காண்கிற எல்லா வளர்ச்சியையும் எந்த மதம் சொன்னது? நமக்கு சில நம்பிக்கை இருக்கிறது, மக்களுக்கு சில நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை அவர்கள் போற்றுகிறார்கள், அந்த நம்பிக்கைப்படி அவர்கள் வழிபடுகிறார்கள், நல்லது நடக்கும் என்று நம்புகிறார்கள். அது தனி, அது வேறு. ஆனால் எல்லா முன்னேற்றங்களுக்கும் அடிப்படை அதுதான் என்றெல்லாம் பொய் சொல்லுவது மக்களை ஏமாற்றுவது. ஏமாத்துறீங்க நீங்க மக்களை. இப்ப இந்த ஒண்ணு வேணாங்க, நீங்க மதம்னு சொல்றீங்க, மத்தன்னு சொல்றீங்கல்ல. இப்ப நீங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பியை கொஞ்சம் பிடிங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னா நான் ஒத்துக்கிறேங்க. அதாவது ஏமாத்துறதுக்குள்ள ஒரு அளவு இருக்கு. கடைசியில் நெருக்கி 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 கேட்டோம்னா, ஏங்க இதெல்லாம் ஒரு நம்பிக்கை, அவ்வளோதாங்க, போங்க, இதுக்கெல்லாம் பதில் கிடையாதுன்றோம், அவ்வளோதான். அப்படிலாம் முட்டாத்தனமாக நம்பிக்கிட்டு போகிறதுக்குலாம் நாங்கள் ஆள் இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முதலாளி தான் தொழிலாளிக்கு சோறு போடுறான் நீங்கள் சொல்கிறீங்க. இது ஒரு மூட நம்பிக்கை. தொழிலாளி தான் முதலாளிக்கு சோறு போடுறான், இதுதான் உண்மை. முதலாளி இல்லாமல் இந்த உலகம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு கூட இருக்கும். ஆனால் தொழிலாளி இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இந்த உலகம் இருக்க முடியாது. இதை தலைகீழா சொல்றான். முதலாளியின் உப்பை நீங்கள் தின்கிறீர்கள், முதலாளி தான் உங்களுக்கு சோறு போடுகிறார், முதலாளி தான். இப்படியே பொய்ய சொல்லி தலைகீழாவே சொல்லி சொல்லி நம்மளை விளங்காம பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே ஏமாறக்கூடாது. நீங்க ஏமாறுறது மாதிரி ஒரு மோசமான சமாச்சாரம் வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற மாற்றங்கள் முழுவதற்கும் நாம் ஒன்றுபட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிற செயற்கையான வரப்புகளை, செயற்கையான தடைகளை நீங்கள் தகர்த்தாக வேண்டும். சிந்தனையால், எண்ணத்தால் நம்முடைய ரத்தத்தில் கலந்து ஓட வைத்திருக்கிறார்கள் எல்லா பிற்போக்கு மூடத்தனங்களையும். அது அனைத்தையும் நாம் நிராகரித்தாக வேண்டும். ஆகவே இன்னைக்கு நீங்க ட்ரம்ப் மாதிரி ஆளுங்க பண்ற அக்கிரமம், எனக்கு 65,000 பேரை குழந்தைகள், பெண்கள் உட்பட கொண்டு குவிச்சுட்டானாங்க காசால. 65,000 பேர். நீங்க டிவியில் பார்க்குறேன் டெய்லி. எத்தனை யுத்தங்கள்! ஆகவே இதுல எல்லாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவுக்கு எதிராக விதிக்கப்படுகிற வரிகளும் இந்தியாவின் கையை முறுக்கி ஒரு ஒப்பந்தத்தை போடுவதற்கு ட்ரம்ப் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுமானால் இந்திய விவசாயம் அழிந்துவிடும். இந்தியாவிலே 2 மாடு, 4 மாடு, 5 ஆடு, 10 கோழி என்று வைத்து வாழக்கூடிய கிராமத்து ஏழை விவசாயிகள் அழிந்தே போவார்கள். இதைத்தான் இன்னைக்கு ட்ரம்ப் நம்முடைய தலையில் திணிக்க முற்படுகிறான். மோடி தடுமாறிட்டு இருக்கார், என்னடா பண்றதுன்னு. அவருக்கு ஃப்ரெண்டாச்சே, ரொம்ப நண்பராச்சே, அவரு ரொம்ப நண்பர். இவனுங்க கட்டி பிடிச்சிக்கிட்டது என்ன, முத்தம் கொடுத்துக்கிட்டது என்ன. கிசிங்கர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான இந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரிங்கிற மாதிரி ஜனாதிபதிக்கு அடுத்த இதுல இருந்த அவர் தான் வியட்நாம் யுத்தத்தை நடத்தியவர். வியட்நாமில் நம்முடைய மக்களுக்கு எதிரான நடத்திய யுத்தத்தை நடத்திய கொடியவன். அவன் சொன்னான், ரிட்டையர் ஆன பிறகு அமெரிக்காவோடு எதிரியாக இருப்பது சுலபம், நண்பனாக இருப்பது அதை விட கஷ்டம். நீ அவனுக்கு நண்பனாக இருக்கவே முடியாது. இப்போ மோடி அதை அனுபவிச்சுட்டு இருக்காரு. நீ அவனுக்கு தான் கொடுத்துட்டு வரணும். அவன் ஏகாதிபத்தியம் என்பது எல்லா நாடுகளையும் தனக்கு விரும்பியதை, தனக்கு வேண்டியதை செய்வதற்கான எல்லா விதமான அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. அதற்காக யுத்தத்தை திணிக்கிறார்கள், ஒப்பந்தத்தை திணிக்கிறார்கள், என்னதை வேண்டுமானாலும் திணிக்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்த்து உலகம் முழுவதும் வினையாற்ற வேண்டிய வர்க்கம் தொழிலாளி வர்க்கம். இல்லைன்னா நம்மளை காப்பாற்ற முடியாது என்கிற முறையில் செங்கொடி இயக்கம், நம்முடைய இடதுசாரி இயக்கம் அதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறது. இப்போ இந்த மாநாட்டிற்கு பிறகு விரிவான ஒரு திட்டமிடலை இந்த மாநாடு அறிவிக்கப் போகிறது. தமிழகத்தில் இருக்கிற அதே மாதிரி இந்தியாவினுடைய நம்முடைய அனைத்து இந்திய குழுவிற்கும் நம்முடைய மாநாடு இதை செய்யலாம் என்கிற பரிந்துரையை சொல்லப் போகிறது. என்ன பரிந்துரை? நம்முடைய பிரதான லட்சியமாக, இலக்காக, நம்முடைய கோரிக்கையிலே முதன்மை முக்கிய கோரிக்கையாக நாம் கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை, ஒப்பந்த தொழிலாளிகளை, ஒன்றுமில்லாத தொழிலாளிகளை, ஏதுமற்றவர்களை
அவர்களை அணிதிரட்டுவதும், அவர்களுக்கான நியாயங்களை பெறுவதும், அவர்களுக்கான சங்கங்களை அமைப்பதும், அவர்களுக்கான குறைந்தபட்ச கூலியை பெற்றுத் தருவதும், அவர்களுக்கும் பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு உண்டு என்பதை உறுதிப்படுத்துவதும் என்பதற்கான முழக்கங்களை வைத்து மூலதனத்தோடு மோத வேண்டும், முதலாளிகளோடு மோத வேண்டும், அவர்களுக்கு துணை வருகிற அரசாங்கங்களோடு மோத வேண்டும். நாம் இந்த வெற்றியை ஈட்ட வேண்டும் என்கிற முறையில் நாம் திட்டமிட இருக்கிறோம். அதற்கு நம்முடைய தோழர்களுடைய ஆதரவு தேவை. இந்த மாநாட்டை இந்த மாநகரில் பிரம்மாண்டமாக வெற்றிகரமாக நடத்துகிற பொறுப்பு உங்களுடையது. நடத்துவீர்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. 9ஆம் தேதி, நவம்பர் 9ஆம் தேதி நடைபெற இருக்கிற பிரம்மாண்டமான அந்த பேரணியிலே அதை மேலும் பிரம்மாண்டமாக்க வேண்டிய பொறுப்பு கோவை நகரத்து தொழிலாளிகளுக்கு, கோவை மாவட்டத்து தொழிலாளிகளுக்கு, ஊட்டி மாவட்டத்து தொழிலாளிகளுக்கு, ஈரோடு மாவட்டத்து தொழிலாளிகளுக்கு, சேலம் மாவட்ட தொழிலாளிகளுக்கு என்று இதை சுற்றி இருக்கிற இந்த மாவட்டங்களிலிருந்து பெரும் படையை நாம் திரட்ட வேண்டும். மாநிலம் முழுவதும் இருந்து நம்முடைய தொழிலாளிகள் வருவார்கள். ஆண்களும் பெண்களுமாய் 1,00,000க்கும் குறையாத மக்களை திரட்டி பிரம்மாண்டமான அணிவகுப்பை இந்த நகரில் நாம் நடத்த வேண்டும். அதற்கான ஏற்பாட்டையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.